யாருப்பா அந்த ப்ரஷ் எடுத்தால் தயவு செஞ்சு யார் எடுத்தாலும் கொடுத்துருங்கப்பா அந்த மாதிரி இருந்தது நேற்று பஞ்சாயத்து. நேற்று நைட்டு லைவில் வந்து திணற 4 மணி நேரம் இந்த ப்ரஷ்ஷோட போயிட்டு இருந்தது. என்னடா உங்களுக்கு பிரச்சனை, யாரடா ப்ரஷ் எடுத்துன்னு போயிட்டு டாய்லெட்டில் இருக்கிற அந்த ஃப்ளஷுக்குள்ளே போட்டாங்க அந்த மாதிரி இருந்தது. ஸோ என்ன பஞ்சாயத்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மக்களே. சாந்திராவோட பிரச்சனை என்னென்னா அவங்களோட ப்ரஷ்ஷு காணும். சபரி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம டாய்லெட் ஃப்ளஷில் இருந்து, அதாவது டீலக்ஸ் ரூம் டாய்லெட்டில் இருந்து ஒரு ப்ரஷ்ஷு வந்து ஃப்ளஷுக்குள்ளே மாட்டியிருந்தது. அமித் தான் வந்து அது கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. ஸோ டாய்லெட் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அமித் கிட்ட சொன்ன போது அமித் வந்து அந்த ஃப்ளஷ் டேங்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, உள்ளே வந்து ஒரு ப்ரஷ் கிடந்திருக்கு. அடுத்தது சாந்திராவோட ப்ரஷ்ஷு காணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஸோ சாந்திராவோட ப்ரஷ்ஷு 2 நாளாக காணும்னு சொல்லிட்டு. ஸோ சபரிக்கிட்ட ஒரு ப்ரஷ் இருக்குது. அது என்னென்னா, அவர் வந்து குப்பையில் யாரோ போட்டிருக்காங்க போல், அந்த குப்பை எடுத்து வச்சுருக்காரு கேப்டன் ரூமில். சந்தானம் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நம்மளும் என்ன கண்டுபிடிச்சாங்க பாருங்க. ஸோ நேற்று எபிசோட்லேயே வந்து கமரு வந்து காமிச்சிருப்பாங்க, உங்கள் ப்ரெஷ்ஷாக இதுன்னு சொல்லிட்டு கேப்டன் ரூமில் இருந்த குப்பையை எடுத்து காமிக்கிறாங்க. குப்பையை வந்து பத்திரமா இந்த ஆள் சீல் பண்ணி வச்சுருக்காரு, எதுக்காகன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ சாந்திரா பிரச்சனைக்கு வந்து இதில் ஏதோ சதி இருக்கே, ஒரு வேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறானா சபரின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை பெருசாகுது. சபரி என்ன நினைக்கிறாங்கன்னா, சாந்திராவுக்கு ஆல்ரெடி ஒரு சீக்ரெட் டாஸ்க் இருந்ததுலேயே போன வாரம், அதே மாதிரி இப்போ வேறு ஏதாவது குழப்பம் பண்ணுறதுக்காக அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு சபரி வந்து சேஃப்டிக்கு வந்து அந்த குப்பையை வந்து வச்சுருக்காங்க. இதுதான் பிரச்சனைங்க. ஸோ இது யார் ப்ரெஷ்ஷு, எந்த ப்ரெஷ்ஷு அதெல்லாம் தெரியாது. இப்போ குப்பையில் இருந்த ப்ரெஷ்ஷு வந்து கனியோடதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போது சாந்திராவோட ப்ரெஷ் எங்கே, அதுதான் இப்போ விஷயம். உடனே வந்து அரோரா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் காணாமல் போகுது, என்னோடய லிப்பாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா உன் பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவே இல்லையே அந்த மாதிரி இருந்தது இவங்க அரோரா வந்து பேசும்போது. ஸோ ஃபைனலி என்ன ஆயிடுச்சுன்னா, சபரி வந்து சாந்திரா கிட்ட பேச, சாந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீ வேணும்னே என்னை வந்து திருடியாக்க பார்க்குற, மக்கள்கிட்ட தப்பாக என்னை கொண்டு போய் சேர்க்குற அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சாந்திரா வந்து அழுதுட்டு புலம்புறாங்க. அதுக்கப்புறம் சபரிக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. சபரிக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா இது, நான் பாட்டுன்னு யார் செஞ்சாங்களோ சேஃப்டி பர்பஸ்க்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சா, இது என் சைடு வந்து அப்படியே திருப்புறாங்க, நான் ஏதோ பண்ண மாதிரி. ஐயோ நான் எதுவுமே ட்ரை பண்ணல, நான் என்னோட சேஃப்டிக்காக தான் வச்சேன்ப்பா. இந்த மாதிரி இந்த பிரச்சனை வந்து இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. ஸோ கடைசியில் யார் ப்ரஷ் எடுத்து வச்சான்னு சொல்லிட்டு ஒருத்தம் கூட சொல்லலை. யார் வந்து அந்த ஃப்ளஷ் டேங்கில் ப்ரஷ்ஷு போட்டாங்க, சாந்திராவோட ப்ரஷ் எங்க, இந்த 2 பிரச்சனை தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அது யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா. உங்கள் 20 ரூபா ப்ரஷ்ஷுக்காக 2 நாள் முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லா கேமராமேனும் உட்காந்து அப்படியே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு குறும்படமாக வேறு போடணுமா, குறும்படம். அங்கே சீரியஸான எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அதை விட்டுட்டு ப்ரஷ்ஷுக்கு போயிட்டு, அதுவும் ஒன்றும் இல்லாத இந்த ப்ரஷ்ஷுக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா.